ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்ஜோதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவுருளை மனமொழி மெய்யால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம் பெருமான் உபதேச வினா என்ற தலைப்பில் 3வது கன்னியில் சின்மய வெளியிடை தன்மயமாகி திகழும் பொதுநடம் நான் காணல் வேண்டும். சின்மய வெளியிடை தன்மயமாகி திகழும் பொதுநடம் நான் காணல் வேண்டும். என்மயமாகி இருப்பாயோ தோழி, இச்சைமயமாய் இருப்பாயோ தோழி என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள். திருவடி புகழ்ச்சியில் முதல் கன்னியில் பரசிவம், சின்மயம், பூரணம், சிவோக பாக்கியம், பரமநிதியம் என பதிவு செய்வார்கள். பரசிவம் என்பது பரம ஆகாசம், அனாதி. அதற்கு காரணமான கடவுள் அனாதி, அவர் பேரறிவு, பெரும் ஜோதி. சின்மயம், அந்த கடவுளே மயம், அதன் தன்மையாகிய சிறிய அறிவுடன் தலைமை பீடமாகிய தலைவுள் நம் உள்ளொளியாக உள்ளார். இதனை உரைநேட பகுதியில் நீ ஆரணில் ஆன்மனு இருப்பிடம் லடானஸ்தானம் என பதிவு செய்கின்றார். ஆக சிற்றறிவு சின்மயம் தன்மயமாகி அந்த பெருஞ்சோதியை நாம் அடைய 4344 பாடலில் மரப்பற்ற நெஞ்சிடை வாழ்கின்ற வள்ளல், மலப்பற்று அறுத்தவர் வாழ்த்தும் மணாளர், சிறப்புற்ற மங்கையர் மனம் தம்மோடு நான் தான் சிற்றம்பலம் பாடி செல்கின்ற போது, அதாவது ஆன்மாவை நோக்கி, புறப்பற்று அகற்றத் தொடங்காத பெண்ணே, அதாவது உயிர்கருணை செய்வதை நிறுத்தாமல் புலை அகப்பற்றை அறுத்தாய் நினைக்கு. புலை உடம்பில் நான் எனும் அகப்பற்றால் உண்டாகும் பொருட்பற்று உரிமையானது அழியும். ஆனால் அந்த உரிமையை அட்டார் அழிபசி தீர்த்து உடைமையாக்கி மெய்ப்பொருளானால் அழியாது. அப்படி அழியாமல் இருக்கும் பொழுது இறப்பற்ற இனி உனக்கு இறப்பு இல்லை என என் கைப்பிடிக்கின்றார் என்னடி அம்மா, அவர் கருத்து என்ன என தெரியவில்லை என்னடி அம்மா என்கின்றார். அதனால்தான் 4336 பாடலில் உன்னை பார்த்து உன்னுள்ளே என்னை பாராதே, ஊரை பார்த்து ஓடி உழல்கின்ற பெண்ணே, என்னை பார் என்கின்றார் என்னடி அம்மா, என் கை பிடிக்கின்றார் என்னடி அம்மா என்கின்றார். ஆக தன்மயமாகி எப்படி ஆவது? இறைவன் பொது, அவர் பொதுவது சிறப்பது புதியது. அவர் எல்லா உயிரிலும் நீக்கமர உள்ளார். ஆன்ம அணு ஒளியாய், இது பொது, இது உயிருள் யாம், எம்முள் உயிராக உள்ளார். அவர் எல்லா உயிருக்கும் பசி எனும் உபகார கருவியை பொதுவாய் வைத்துள்ளார். இது 3வது பொது. இதனை 3339 பாடலில் நான் ஆர் என்று அறியேன், என் கோன் யார் என்று அறியேன், போதாந்த திருநாடு புக அறியேன், ஞான பூரண ஆகாயம் எனும் பொதுவை அறிவேனோ என்கின்றார். ஆக சுத்த சன்மார்க்கம் என்பது தூய அறிவு பாதை. அப்போ கடவுளை ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும். ஆன்ம அறிவு என்பது பிறக்கும் போதே நாம் செய்த நல்வினை தீவினைக்கேற்ப அருட்சக்தி ஆன்மாவுள் பக்குவம், அபபக்குவம், பக்குவம் என
பக்குவம் என இவ்வறிவை உண்டாக்குகிறது. அகவலில் எங்கே கருணை இயற்கையில் உள்ளதோ, கருணை என்பது ஆன்ம அறிவு. ஆன்ம அறிவு எங்கே உள்ளதோ அங்கே விளங்கிய அருட்பெரும் சுவமே. இது எப்போ காரியப்படுமெனில், யாரே என்னினும் இறங்குகின்றாருக்கு சீரை அடிக்கும் சிதம்பர சிவமே. இரக்கம் இருந்தால் நம்முள் காரியப்படும். எப்படி எனில், நீ பரோபகார செயல் செய்தால் உனக்கு ஆற்றல் கூடி இந்த பரோபகார செயல் தடைபடாது தினசரி காலம் உள்ளவரை செய்ய செய்ய இந்த ஆற்றல் உபகார சக்தியால் ஆன்ம அறிவுடன் கூடி பிரகாசத்துள் பிரகாசம் ஆகி மனம் வென்று உலகறிவு கடந்து ஆன்மறிவில் நிற்கும் பொழுது இறைவனுடைய அருட்சக்தி வந்து கூடினால் என்மயம், அதாவது கடவுள் நிறையிறது அம்மாய் மாதா. இல்லைன்னா உலகில் உள்ள அழியும் பொருள் மீது விருப்பு கொண்டு மேலேற முடியாமல் போவாயோ மனமே என வினவுகிறார் நம் பெருமான். உபதேச வினா 4வது கன்னியில், நவநிலை மேற்பரணாத தலத்தே ஞான திருநடம் நான் காணல் வேண்டும். நவநிலை மேற்பரணாத தலத்தே ஞான திருநடம் நான் காணல் வேண்டும். மௌன திருவீதி வருவாயோ தோழி, வாராமல் வீண்பலி தருவாயோ தோழி. மௌன திருவீதி வருவாயோ தோழி, வாராமல் வீண்பலி தருவாயோ தோழி என இப்பாடலை பதிவு செய்கின்றார் நம் பெருமான். இதற்கு முன் கூறிய நவநிலை அருவம் 4: சிவம், சக்தி, நாதம், விந்து. அருவுருவம் 1: சதாசிவம். உருவம் 4: பிரம்மன், திருமால், ருத்திரன், மகேஸ்வரன் ஆக 9 நிலை கூறப்பட்டது சான்றோர்களால். ஆனால் இன்று நம் ஐயா உரைநடை பக்கம் 345 அண்டம் உலகம், பிண்டம் உடம்பு, பூரண முழுவதுமாக, பாவன நினைத்தல் கூடுதல், அனுஷ்டானம் மேற்கொள்ளுதல், விதி நிர்ணயிக்கப்பட்டது என அண்ட பிண்ட பூரண பாவன அனுஷ்டான விதி என்கின்ற தலைப்பில் நவநிலை புதியது, நவநிலை 9 இடங்களில் இந்த அருள் காரியப்படுகிறது என பிண்டம் அண்டம் என கூறி, அகம் ஆன்மா, அதே அகம் அக்னி, அகப்புறம் ஜீவன், அண்டத்தில் அகப்புறம் சூரியன், பிண்டத்தில் புறம் மனம், அண்டத்தில் புறம் சந்திரன், பிண்டத்தில் புறப்புறம் இந்திரியம், அண்டத்தில் புறப்புறம் நட்சத்திரம் ஆக 8 இடங்களில் காரியத்தால் உள்ளது. அண்டத்தில் மின்னலிடி, பிண்டத்தில் விந்து நாதம் என புருவ மத்தியில் காரணத்தால் உள்ளது. பிண்டத்தில் உள்ளது பரம ஆகாசம் என வலியுறுத்துகிறார். மேற்குறித்த அகமாகிய ஆன்ம பிரகாசமே ஞானசபை. புருவமத்தி உள் ஆன்ம ஒளி ஆன்ம பிரகாசம் அடையணும். நாதம் என்பது எண்ணம், நினைப்பு, செயல், இவை யாவும் காற்றின் இயக்கம். ஞானம் என்பது அறிவு, தெளிவு, விளக்கம், ஒளி, வெளி. அகவல் வரி 76 நவந்தவிர் நிலைகளும் நன்னுமோர் நிலையாய் அவந்தவிர் சிற்றவை அருட்பெருஞ்சோதி என்கின்றார். இந்த 9 இடமும் தூய அறிவு பெறணும். எவ்வாறெனில், இந்திரியம் தயவாகி இந்திரிய அறிவு பெற்று அது இந்திரிய ஒளியாகி, அதாவது நட்சத்திர ஒளி கடந்து கரணமாகிய மனம் கரைந்து கரண ஒளி பெற்று, அதாவது சந்திர ஒளியாகி ஜீவனில் பேதம் நீங்கி ஜீவ ஒளி பெற்று சூரிய ஒளியாகி, அதுவும் கடந்து ஆன்மா ஒருமை உணர்வுடன் செயல்பட்டு அக்கினி ஒளி பெற்று ஜீவகாருண்ய செயல்பாட்டால் உரை மனம் கடந்து மேற்பரணாத தலத்தே ஞான திருநடம் இறைவனின் உபகார சக்தியாகிய அருள் ஒளி கலந்தால் திருநடம் காணலாம். மௌன திருவீதி வருவாய தோழி, உள் ஒளி ஓங்கணும். மனதின் செயல்பாட்டால் நீ பிற உயிரை காப்பாற்றியதால் உபகார சக்தி உன் உயிர் பொருளை கூட்ட கூட்ட மௌன திருவீதி, அதாவது சாந்தமே பொங்கி ததும்பும் மனம்
வாராமல் வீணில் வீண்பழி தருவாய தோழி. மனது விருப்பம் கூட கூட இருள் கூடுகிறது. இருள் கூட கூட கோபம் தலைக்கேறி தன்னிலை மறந்து செயல்படும்போது பழி ஏற்பட்டு வீணில் மாட்டி மனம் தவிக்கும். அவ்வாறில்லாமல் இந்த மனதை வெல்ல வழி கூறி அதனால் நாம் பேரின்ப வாழ்வடைய நம் பெருமான் வழிகாட்டுகிறார். பாடுபடுவோம், பயனடைவோம். ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.